ஹலோ டெக்கீஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சி இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சி சின்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்போம். இது ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். பட் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் ஹேஷ் இன்க்ளூட் stdio டாட் கெச் இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எழுதியிருக்கும். இதில் ஹேஷ் இன்க்ளூட் stdio டாட் கெச் அப்படிங்கிறது ஹெட்ரு ஃபைல். நம்ம printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஹெட்ரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஹெட்ரு ஃபைல்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு printfங்கிறது பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் இன்க்ளூட் பண்ணும்போது ஹேஷுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். stdio டாட் கெச்சில் .h எக்ஸ்டென்ஷன் போடணும். இது ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் தான் நம்மளுக்கு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். மெயின்ங்கிறது ஆல்வேஸ் அப்பியர் இன் சி ப்ரோக்ராம். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஒவ்வொரு சி ப்ரோக்ராமும் ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபங்க்ஷன் அப்படின்னாவே இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு லைனுக்கு அப்புறம் போடுறோம்னா அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் தான். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம என்னென்ன லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எழுதுகிறோமோ அது எல்லாமே ரன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி சி ஸ்டேட்மெண்ட் should be end with a semicolon. செமிகோலன்ங்கிறது ஒரு புள்ளி வச்சு ஒரு கமா போடுறோம்னா அதுக்கு பேர் தான் நம்ம செமிகோலன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சி ப்ரோக்ராமும் நம்ம செமிகோலனால் எண்ட் ஆகணும். அதுதான் கரெக்டான சின்டாக்ஸ். அதுவும் ஒரு சின்டாக்ஸ் தான், இல்லைன்னா நம்மளுக்கு கம்பைலர் எரர் காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிட்டன் 0 அப்படிங்கிறது தான். ரிட்டன் 0ங்கிறது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கடைசியாக எண்ட் ஆகும்போது ரிட்டன் 0 அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுக்கணும். ரிட்டன் 0ங்கிறது ஒரு சின்டாக்ஸ் மாதிரி தான். அது கொடுக்கும்போது நம்மளுக்கு கம்பைலர் எந்த எரரும் இல்லாமல் நம்மளுக்கு ரன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு லைன் ஒரு டெக்ஸ்ட் போட்டு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா அதுதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதும்போது ஓப்பன் கேர்லி பிரேசஸ் இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த கேர்லி பிரேசஸ் போடுவோம். அதே மாதிரி எண்ட் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் நம்ம போட்டு எண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுவும் நம்மளுக்கு கம்பைலர் எரர் காட்டும். இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரி அதை எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு சில ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாமே தான் கம்பைலர் வந்து நம்மளுக்கு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுது. நம்ம சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் சி ப்ரோக்ராம் எந்த எரருமே இல்லாமல் ரன் ஆகும். நெக்ஸ்ட் சி ஸ்டேட்மெண்ட்ஸ். சியில் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடும் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒவ்வொரு லைன் ஆஃப் கோட்ஸும் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையா, நம்மளுக்கு நம்ம யூசர்ஸுக்கு தான் இதெல்லாம் வந்து லைன் ஆஃப் கோட்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் டு பி எக்ஸிக்யூட்டட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஒவ்வொன்றும் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். இப்போ கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு கம்பைலருக்கு சொல்லும், இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லி யூசர் கேட்குறாங்க. ஸோ நீ ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணி கொடுன்னு கம்ப்யூட்டர் வந்து கம்பைலருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அது மாதிரியே கம்பைலர் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். கம்பைலர் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரெண்டு இருக்கும் இல்லைங்களா. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது நம்மளோட ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் நம்மளுக்கு தனித்தனியாக யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த கம்பைலர், இன்டர்பிரட்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனா சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா நம்ம கம்ப்யூட்டர் ஓஎஸ்குள்ளேயே இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டருக்குள்ளேயே மதர் போர்ட்லேயே இன்பில்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு சி ப்ரோக்ராம் உள்ளே வருது, அது எக்ஸிக்யூட் பண்ணி கொடு அப்படிங்கிறது கம்பைலர் வந்து நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி உள்ளே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது லைன் பை லைன் கோட்ஸாக வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் நம்மளுக்கு ஹை லெவல் லாங்குவேஜாக இருக்கிறது கம்ப்யூட்டர் லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம இன்டர்னலாக கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை தான் நம்மளுக்கு கம்பைலர் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். நாட் ஓன்லி த ஹலோ வேர்ல்டு, நீங்கள் printf ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தீங்கனாலும் அது எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டாக வெளியில் வரும். சி ப்ரோக்ராமில் ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சிங்கிள் லைன் ஆஃப் printf ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. இங்கே யூ கேன் யூஸ் many statements in a C program. எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ கேன் யூஸ், யூ கேன் நீட், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2 printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஹலோ வேர்ல்ட், ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி நாட் ஓன்லி 1 or 2, அண்ட் யூ கேன் யூஸ் எனி நம்பர் ஆஃப் சி ஸ்டேட்மெண்ட்ஸ், யூ கேன் யூஸ் இட் ஆஸ் யூ நீட். சி அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு அவுட்புட் நம்மளுக்கு சி ப்ரோக்ராமில் நம்ம ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா printf ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஏன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம்? printf அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ printfங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். அது எந்த ஹெடர் ஃபைலில் இருக்குது? ஆஸ் யூ நோ stdio.h ஹெடர் ஃபைலில் இருக்குது. இந்த printf ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம stdio.h ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னா ஹேஷுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் தாங்க சின்டாக்ஸ். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்க. சி ப்ரோக்ராம் இஸ் அ வெரி ஈஸி திங். ஓகேங்களா? நீங்கள் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எழுதுனீங்கனாலும் அதில் டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதணும். நீங்கள் printf ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே எந்த டெக்ஸ்ட் எழுதுனீங்கனாலும் அது ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகுங்க. அதே சமயம் நீங்கள் ஒரு printf ஃபங்க்ஷன் தான் எழுதணும், 2 printf ஃபங்க்ஷன் தான் எழுதணும்னு இல்லைங்க. யூ கேன் யூஸ் எனி நம்பர்ஸ் ஆஃப் printf ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் யூ வாண்ட். அதுக்கு உங்களுக்கு சி அலோவ் பண்ணது எனி நம்பர் ஆஃப் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஒவ்வொன்றும் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுக்குங்க. மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைன் பை லைனாக தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு லைன்லையும் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ கரெக்டாக லைன் பை லைன் அது பிரிண்ட் ஆகிட்டே வரும். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். லைன் பை லைன் பிரிண்ட் ஆகும்னு சொல்கிறோம். நம்ம ஒரு இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அது எப்படி அப்படியே ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் ஆகுமா இல்லை அப்படியே கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஆமாங்க, நீங்கள் முன்ன கொடுத்த மாதிரி ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு printf ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் ஒரு printf ஃபங்க்ஷன் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது லைன் பை லைன் பிரிண்ட் ஆகாது, அப்படியே கண்டினியூஸாக தான் பிரிண்ட் ஆகும். நம்ம லைன் பை லைன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு /n அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் அதுதான் பார்க்கலாம். டு இன்சர்ட் அ நியூ லைன் இன் அ சி ப்ரோக்ராம் யூ கேன் யூஸ் அ /n கேரக்டர். இட்ஸ் அ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இது ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் ஆகணும். இது வந்து டேப் ஸ்பேஸ் ஒன்று, டேப் ஸ்பேஸ்க்கு /t நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகணும், இது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபார்மேட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறனால தான் இதெல்லாம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஜஸ்ட் நியூ லைன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த 2 லைன் ஆஃப் printf ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஹலோ வேர்ல்ட் /n கொடுத்துட்டு ஐ எம் லேர்னிங் சி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஹலோ வேர்ல்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் ஐ எம் லேர்னிங் சி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம /n கொடுத்துருக்கோம், ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம /n கொடுக்கும்போது அந்த இடத்துல லைன் பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் அவுட்புட் அடுத்த லைனில் நியூவாக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் /n-ஓட ஒர்க். இதே நீங்கள் /n கொடுக்கல அப்படின்னா எப்படி பிரிண்ட் ஆகும்? ஹலோ வேர்ல்ட் அப்படியே கண்டினியூஸாக ஐ எம் லேர்னிங் சி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். /n இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல லைன் பிரேக் ஆகிட்டு, எந்த இடத்துல உங்களுக்கு லைன் பிரேக் ஆனமோ அந்த இடத்துல /n கொடுத்தீங்கன்னா அதோட லைன் பிரேக் ஆகிட்டு அடுத்த அவுட்புட் நெக்ஸ்ட் நியூ லைன்லேருந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் அதோட ஒர்க். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சியில் ஒரு சில விஷயங்கள்லாம் சூப்பராக கற்றுக்கிட்டோம். நீங்கள் இந்த நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட கம்யூனிட்டி டேபில் சி குவிஸ் நம்ம கொடுக்குறோம். அது இன்னமும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்கள் செல்ஃப் டெஸ்ட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே டெக்கீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.